காட் இஸ் டெட், கடவுள் இறந்து விட்டார். இது நீட்சேவுடைய ஃபேமஸான டயலாக். ஆக்சுவலி இந்த டயலாக நான் இப்ப படிச்சிட்டு இருக்கிற கே சயின்ஸ்ங்கிற புத்தகத்துல தான் அவர் முதல்ல எழுதுறாரு. பின்னாட்கள்ல இந்த டயலாக பேஸ் பண்ணி அவர் நிறைய பேசுறாரு. நாம அந்த செக்ஷன் படிக்கும்போது அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த செக்ஷன் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பல நூறு ஆண்டுகளுக்கு அவருடைய நிழல் மட்டும் ஒரு குகையில காணப்பட்டு கொண்டே இருந்தது. ஆக்சுவலி இத அவர் ஒரு மெட்டாஃபரா தான் பேசுறாரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. புத்தர் தான் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல மக்களுக்கு ஃபெய்த் வரணுங்கிற காரணத்துக்காக தன்னுடைய உடலை ஒரு குகையினுடைய செவுத்துல அழுத்தி பதிச்சு அதுல இருந்து கோல்டன் கலர்ல மிளிரக்கூடிய ஒரு ஷேடோவை உருவாக்குனாருன்னு ஒரு கதை இருக்கு. புத்தர் இறந்து 500 600 ஆண்டுகளுக்கு அப்புறமும் கூட அந்த நிழலை பார்க்கறதுக்காக பல நாடுகள்ல இருந்து பல மக்கள் அந்த குகையை விசிட் பண்ணதா சொல்லப்படுது. இந்த கதையில இருக்கிற ஒரு பிலாசாபிக்கல் டச் என்னன்னா, அந்த ஷேடோவை நீங்க தூரத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். சோ இந்த கதைங்கிறது புத்திசத்துல சொல்லப்படுற ஒரு மித். இப்ப இந்த கதையை தான் நீட்சே இங்க ஊமையா யூஸ் பண்றாரு. அவர் இந்த புத்தருடைய நிழலை பத்தி 2 வேர்டு யூஸ் பண்றாரு. ஒன்னு ட்ரெமண்டஸ், இன்னொன்னு குரூசம். ட்ரெமண்டஸ்னா பிரம்மாண்டம், குரூசம்னா பயங்கரம். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, என்னதான் புத்தர் இறந்தே போயிட்டாலும் அவருடைய இந்த நிழலுங்கிறது நூற்றாண்டுகளா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு, தன்னை நோக்கி மக்களை இழுத்திருக்கு. சோ இறந்து போன புத்தரை மறக்க விடாம இது ஒரு கோஸ்ட் மாதிரி நின்னுகிட்டு ஆபரேட் ஆயிருக்கு. அப்ப புத்தர் உயிரோட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண காலத்தை விட அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண காலம் தான் அதிகம். இப்ப இந்த பாயிண்ட கன்வே பண்ணிட்டு இது கூட காடுங்கிற கான்செப்ட் அவர் கம்பேர் பண்றாரு. எப்படி புத்தர் இறந்து போனாரோ அதே போல கடவுளும் இறந்து விட்டார். அதாவது காட் இஸ் டெட். இந்த இடத்துல முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த இடத்துல அவர் காடுன்னு மீன் பண்றது காட் ஆஃப் த பைபிள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவர் கிறிஸ்டியானிட்டி தான் மீன் பண்றாரு. ஏன்னா நீட்சே ஒரு ஐரோப்பியர். நீட்சே வாழ்ந்த காலத்துல அவருடைய நாட்டை எந்த காடுங்கிற கான்செப்ட் அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோ அதை நோக்கி தான் அவர் கிரிட்டிசிசம் வைக்கிறார். அப்படி பார்த்தா ஐரோப்பாவுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரீக் கல்ச்சர் தான் அங்க டாமினேட்டிங்கா இருந்தது. கிரேக்க கலாச்சாரத்துல ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்தாங்க. அவங்கள பத்தின ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த கதைகள் எல்லாமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சின்ன வயசுல லைப்ரரியில கிரேக்க கதைகளை படிக்கும்போது இந்த கதைகளை பத்தி இன்டெப்தா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எனக்கு அப்பவே கிரியேட் ஆனிச்சு. ஏன்னா அந்த கதைகள் எல்லாமே அவ்வளவு கிரிப்பிங்கா இருக்கும். சோ அப்படிப்பட்ட கிரேக்க கலாச்சாரத்தை வீழ்த்திட்டு தான் ரோமர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ரோமர்கள் காலத்துல ஸ்டாயிசிசம் அதிகமா வளர ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டாயிக்ங்கிற ஐடியாவை கிரேக்கர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ரோமர்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஸ்டாயிக்ங்கிற ஐடியாவை தனதாக்கிக்கிறாங்க. சோ அவங்களுடைய காலத்துல அந்த ஐடியா மேலோங்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகளா மாறுது. உலகத்துல பெரும்பகுதி ஆட்சி செஞ்சுட்டு வந்த ரோம சாம்ராஜ்யங்கிறது கிறிஸ்டியானிட்டியை ஃபுல்லா தழுவ ஆரம்பிக்குது. சோ ரோமர்கள் காலத்துல இருந்து நீட்சேவுடைய காலம் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி தான் ஐரோப்பாவுல ஆட்சி செஞ்சுட்டு வந்தது. சோ அந்த கிறிஸ்டியானிட்டியை நோக்கி தான் அவர் தன்னுடைய கிரிட்டிசிசத்தை வைக்கிறார். இன்ஃபேக்ட் நீட்சேவுடைய கிரிட்டிசிசம் புரியணும்னா நமக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தின ஒரு பேசிக் ஐடியாவாவது இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அவர் வைக்கிற கிரிட்டிசிசத்துல இருக்கிற நுவான்சஸ் நமக்கு புரியும். என்னுடைய சைடுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுமே கிறிஸ்டியானிட்டி தான். சோ எனக்கு ஓரளவுக்கு கிறிஸ்டியன் தியாலஜியை பத்தின ஐடியா இருக்கு. சோ நீட்சே கிறிஸ்டியானிட்டியில ஒரு விஷயத்தை உடைக்கிறாருன்னா அவர் உடைக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு விஷயத்தை அடிக்கிறாருன்னா அந்த அடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த கே சயின்ஸ்ங்கிற புத்தகத்துல ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் வர்ற எல்லா புத்தகத்திலுமே அவர் கிறிஸ்டியானிட்டி அட்டாக் தான் பண்றாரு. சோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப தேவைப்பட்டா அது சம்பந்தப்பட்ட கான்டெக்ஸ்ட எனக்கு தெரிஞ்ச நாலேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நீட்சே காட் இஸ் டெட்னு சொல்லும்போது அதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு, அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒரு பர்சனல் காடா அவர் பிலீவ் பண்ணல. காடுங்கிற ஐடியாவே அவர் நிராகரிச்சார். இன்ஃபேக்ட் அவருடைய ஃபேமிலியுமே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். அவருடைய அப்பா கூட ஒரு பாஸ்டர் தான். இன்ஃபேக்ட் அவர் கூட தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல கிறிஸ்டியன் தியாலஜி தான் படிக்கிறார். அவங்க அம்மா கூட இவர் கண்டிப்பா ஒரு பாஸ்டர் தான் மாறுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் கிறிஸ்டியானிட்டி பத்தின கிரிட்டிக்லாம் நிறைய படிக்கும்போது அவருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது காணாம போயிடுது. காடுங்கிற ஐடியாவே அவர் ரிஜெக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நீட்சேவுடைய காலத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சயின்டிபிக் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் ட்ரெடிஷனல் வேல்யூஸ் குறைஞ்சிட்டு இருந்தது. சோ கல்ச்சர்ல நடந்த இந்த மாற்றத்தையுமே அவர் அப்சர்வ் பண்றாரு. அப்ப ரோமர்கள் காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமா டாமினேட் பண்ணிட்டு வந்த இந்த கடவுளுங்கிற ஐடியா அவருடைய காலத்துல கொலாப்ஸ் ஆகிறத பாக்குறாரு. சோ மக்கள் கிறிஸ்டியன் காடை நிராகரிச்சுட்டு கிறிஸ்டியானிட்டியுடைய எத்திக்ஸ்ல இருந்தும் மொராலிட்டில இருந்தும் வெளியே வர ட்ரை பண்ணாங்க இல்லையா, அததான் அவர் காட் இஸ் டெட்னு மீன் பண்றாரு. ஆனா நீட்சே அதோட நிறுத்தல. இந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய பவர்ஃபுல்லான இன்சைட்டை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி புத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமும் பல நூறு ஆண்டுகளா அவருடைய ஷேடோங்கிறது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்ததோ அதே மாதிரி என்னதான் காடுமே இறந்து போயிருந்தாலும் அவருடைய நிழலுங்கிறது கண்டிப்பா ஆயிரக்கணக்கான வருஷமா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு அவர் எழுதுறாரு. சோ நாம அந்த நிழலையுமே மேற்கொள்ளணும்னு அவர் வலியுறுத்துறாரு.
அவரோட இந்த கிளைமுடைய சாராம்சம் என்னன்னா, என்னதான் ஒருத்தர் கடவுளை நிராகரிச்சுட்டு தன்னை ஏத்திஸ்ட்னு கிளைம் பண்ணிக்கிட்டாலுமே அவர் இந்த சொசைட்டில ஆபரேட் ஆகும்போது ஒரு தீயிஸ்டா தான் ஆபரேட் ஆவார். ஏன்னா அவர் வாழ்ற இந்த சொசைட்டிய இந்த கடவுளுங்கிற கான்செப்ட் தான் இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கு. சோ ஆப்வியஸா அந்த நாட்டுடைய சட்டங்கள், மொராலிட்டி, எத்திக்ஸ், மக்களுடைய மைண்ட் செட், அவங்க தங்களுடைய வாழ்க்கையில எதை வேல்யூ பண்றாங்கன்னு எல்லாமே இந்த காடுங்கிற கான்செப்டால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். அததான் ஒரு ஷேடோன்னு மென்ஷன் பண்றாரு. சோ ஒரு ஏத்திஸ்ட் சர்ச்சுக்கு போறதை நிறுத்துறது மட்டும் பத்தாது, ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது மட்டும் பத்தாது. அவர் இந்த உலகத்தை பார்க்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அதுவே டோட்டலா சேஞ்ச் ஆகணும். ஏன்னா என்னதான் அவர் கிறிஸ்டியானிட்டி விட்டு வெளியவே வந்திருந்தாலும் ஸ்டில் அவர் இந்த உலகத்தை அணுகிற விதங்கிறது கிறிஸ்டியன் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ அவருடைய மனசுலயும் சரி, அவருடைய கலாச்சாரத்திலயும் சரி, இந்த ரெண்டுலயுமே ஆபரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ஷேடோவை நம்ம மேற்கொள்ளணும்னு அவர் வலியுறுத்துறாரு. இப்ப இதோட ஒரு செக்ஷனை முடிக்கிறாரு. இதுக்கு அடுத்த செக்ஷன்ல அந்த ஷேடோங்கிறது மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குதுங்கிறத பத்தி எழுதுறாரு. அந்த செக்ஷனையுமே நம்ம இந்த வீடியோல பாத்துறலாம். அதோடைய டைட்டில் என்னன்னா லெட் அஸ் பிவேர், அதாவது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப நம்ம எதை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு 5-6 பாயிண்ட் எழுதுறாரு. முதல்ல இந்த யூனிவர்ஸுக்கு லைஃப் இருக்கு, இந்த யூனிவர்ஸே ஒரு லிவிங் பீயிங்னு கிளைம் பண்றத குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இத கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாயிக் ஐடியா இருக்கு. ஸ்டாயிசிசம் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு ஜெயண்ட் அனிமல், அதாவது ஒரு ராட்சத மிருகம். உதாரணத்துக்கு நம்மள எடுத்துக்கிட்டா நமக்கு ஒரு மைண்ட் இருக்கு, நமக்கு ஒரு பாடி இருக்கு. நம்ம மைண்ட் சொல்றத கேட்டு நம்முடைய பாடிங்கிறது ஆபரேட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாயிக்க பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அதுதான் லோகோஸ், லாஜிக்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்ஸ் உடைய உடலா நாம பார்க்கிற இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு. சோ நம்ம பாடி எப்படி மைண்ட கேட்டு ஆபரேட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளை சுத்தி உள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டுங்கிறது அந்த லோகோ சொல்றத கேட்டு ஆபரேட் ஆகும். சோ அப்ப இந்த யூனிவர்ஸுக்கே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குங்கிற சென்ஸ் உருவாகுது. அதனாலதான் ஸ்டாயிக்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் எந்த அளவுக்கு நேச்சரோட ஒன்றி வாழ்றானோ அவன் அந்த அளவுக்கு யூனிவர்ஸோட ஒன்றி வாழ்றான்னு அர்த்தம். ஏன்னா அவன் சுப்ரீம் கான்சியஸ்னஸ்க்கு ஒத்துழைக்கிறான். ஆனா நீச்சே இந்த ஐடியாவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்றத அவர் விரும்பல. அவர் முதல்ல லைஃப் உடைய ஆரிஜினை பத்தி நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதை பத்தி 4 வேர்டு யூஸ் பண்றாரு. அதாவது டெரிவேட்டிவ், லேட், ரேர் அண்ட் ஆக்சிடென்ட். அதாவது டெரிவேட்டிவ்னா என்னன்னா இந்த யூனிவர்ஸ்ல சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதே வேளையில சில கெமிக்கல் காம்பனன்ட்டும் இருக்கு. இந்த ரெண்டின் விளைவா தான் லைஃப்ங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல உருவாகுது. அப்ப லைஃப்ங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல இருந்து டெரைவான ஒண்ணுதான். யூனிவர்ஸ்ல இருந்து தான் லைஃப் வந்ததே தவிர லைஃப்ல இருந்து யூனிவர்ஸ் வரல. சோ லைஃப் ஒரு டெரிவேட்டிவ். இப்ப அப்படி டெரைவான இந்த லைஃப்மே யூனிவர்ஸ் கிரியேட் ஆன அப்பயே உருவான விஷயம் கிடையாது. அது இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப லேட்டா கிரியேட் ஆன விஷயம். அதாவது பிக் பேங் தியரி படி இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகி 14 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதுல லைஃப் கிரியேட் ஆகி ஒரு 4 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே உயிரற்ற பொருட்களால தான் இருந்தது. சோ லைஃப்ங்கிறது ரீசெண்டா கிரியேட் ஆன ஒண்ணு. அப்படி ரீசெண்டா கிரியேட் ஆன அந்த லைஃப்மே இந்த யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயும் கிடையாது. இப்போதைக்கு நம்முடைய பூமியில மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா லைஃப்ங்கிறது ரொம்பவே ரேர் ஆனது. ஈவன் நம்ம பூமியை எடுத்துக்கிட்டாலுமே சர்ஃபேஸ் லெவல்ல மட்டும்தான் அதிகமான உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போதும் கூட பூமியிலேயுமே உயிரற்ற பொருட்கள் தான் அதிகமா இருக்கு. இந்த பூமியை தாண்டி நம்ம யூனிவர்ஸ் அண்ணாந்து பார்த்தா எம்டி ஸ்பேஸும், கோல்டு கேஸும், டெட் மேட்டர்ஸும் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னா இந்த லைஃப்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே ரேரானது, லோக்கலானது. இப்படிப்பட்ட இந்த ரேரான லைஃபும் கூட ஒரு பர்பஸ்ஃபுல்லா உருவான ஒரு விஷயம் கிடையாது. அது ஆக்சிடென்டா உருவான விஷயம். இந்த யூனிவர்ஸ 100 கோடி பக்கங்கள் கொண்ட ஒரு டைஸா கற்பனை பண்ணிக்கிட்டா அதுல ரேண்டமா விழுந்த ஒரு பக்கம் தான் இந்த லைஃப்ங்கிறது. சோ ஒரு பர்பஸே இல்லாம வெறும் கோஇன்சிடென்ட்டா உருவானது தான் இந்த லைஃப். அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருந்து டெரைவான, அதுவும் ரீசெண்டா உருவான, வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரேரான, அதுவும் ஆக்சிடென்டா உருவான இந்த லைஃப்ங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே ஆட்ரிபியூட் பண்ணி அதுதான் எசென்ஷியல்னு கிளைம் பண்றது எனக்கு கொமட்டிக்கிட்டு வருதுன்னு அவர் எழுதுறாரு. சோ இந்த யூனிவர்ஸுக்கு லைஃப் இருக்குன்னு கிளைம் பண்றத குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இதுக்கு அடுத்ததா இந்த யூனிவர்ஸே ஒரு மெஷின் கிளைம் பண்றத குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம மெஷின் சொல்லிட்டாலே அதுக்கு ஆப்வியஸா ஒரு கிரியேட்டர் வந்துருவாரு. அது கூடவே சேர்ந்து ஒரு பர்பஸுமே வந்துரும். உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டா அது ஒரு மெஷின். அந்த மெஷினை மனிதர்களாகிய நாம தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த காரை நம்ம சும்மா கிரியேட் பண்ணல, நம்ம மைண்ட்ல ஒரு பர்பஸ் ஒன்னு இருந்தனால தான் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ காருடைய பர்பஸ்ங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். சோ இப்படி இந்த உலகத்துல எந்த ஒரு மெஷினை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க, அந்த மெஷினுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அப்ப நீச்சே என்ன கிளைம் பண்றாருன்னா இந்த யூனிவர்ஸே ஒரு மெஷின் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆப்வியஸா அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருந்தாகணும், அந்த யூனிவர்ஸுக்கு ஒரு பர்பஸும் இருந்தாகணும். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸுக்கு நோ பர்பஸ். ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸ் ஒரு மெஷினா பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அது சயின்டிபிக் பெர்ஸ்பெக்டிவ் தான். கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கிறவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பிரிசைஸான மேத்தமெட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு மெஷின் மாதிரி ப்ராப்பரா கால்குலேட்டடா ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஈவன் எவல்யூஷன் தியரியை பேசுற சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல சில பேர் எவல்யூஷனையுமே மெக்கானிக்கல் பிரின்சிபலா தான் பாக்குறாங்க. அதாவது எவல்யூஷன்ங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ்
நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நீச்சே உடைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸுக்கு நோ பர்பஸ், அதுக்குன்னு தனியா ஒரு மைண்ட் கிடையாது. அதனுடைய மைண்ட்ல ஏதோ ஒரு எண்ட் கோலை வச்சுக்கிட்டு அது செயல்படவும் கிடையாது. சோ இது எல்லாத்தையுமே மாத்தணும்னு அவர் எழுதுறாரு. இதுக்கு அடுத்ததா நம்முடைய சூரிய குடும்பத்துல இருக்கிற ஆர்டரை பார்த்துட்டு ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே ஒரு ஆர்டரா தான் இயங்கிட்டு இருக்குன்னு கிளைம் பண்றத குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சூரியன் சென்டரா இருக்கு. அதை சுத்தி ரொம்ப அழகா நீள்வட்ட பாதையில கோள்கள் எல்லாமே சுத்தி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கோள்களுக்குமே குறிப்பிட்ட அளவுக்கு ஈர்ப்பு விசை இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த கோள்களை சுத்தி சில துணைக்கோள்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப இத பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆர்டரை நம்ம பார்க்க முடியும், ஒரு நேர்த்தியை பார்க்க முடியும். சோ இத வச்சுக்கிட்டு சில பேர் என்ன கிளைம் பண்றாங்கன்னா இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, அதுல ஒரு அழகு இருக்கு, அதுல ஒரு நேர்த்தி இருக்கு, அதனுடைய ஆபரேஷன்ல ஒரு ஞானம் இருக்குன்னு பிலீவ் பண்றாங்க. ஆனா நீச்சே இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு சுட்டி காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நம்முடைய சூரிய குடும்பத்தை தாண்டி நம்முடைய மில்கி வே கேலக்ஸி நீங்க பார்த்தாலே அதுல எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது, வெறும் கேயாஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா விண்கல் எல்லாமே கண்ணா பின்னான்னு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டு இருக்கும். பல பொருட்கள் சம்பந்தமே இல்லாம ஒண்ண இழுத்துக்கிட்டு கேயாஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். சில ஆப்ஜெக்ட் எங்கேயுமே நிக்காம நேர்கோட்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும். அது எந்த காலத்திலயும் தன்னுடைய ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கு திரும்பி வரவே வராது. சோ இந்த யூனிவர்ஸ்ல கேயாஸ்ங்கிறது தான் அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சயின்ஸ்லயுமே 2 பாடி ப்ராப்ளம் 3 பாடி ப்ராப்ளம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 2 பாடி ப்ராப்ளம்னா என்னன்னா ஈக்குவலான நிறை கொண்ட 2 பொருட்கள் பக்கத்துல வரும்போது 2 பொருட்களுக்குமே அதனுடைய நிறைக்கு தகுந்த அளவுக்கு ஈர்ப்பு விசை இருக்கும். சோ மாத்தி மாத்தி ஒண்ண இழுக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பூமி சைஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட ஸ்பேஸ்ல கற்பனை பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்துல செவ்வாய் கிரகம் அளவுக்கு சைஸ் உள்ள இன்னொரு பொருள் பக்கத்துல வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒண்ண நோக்கி ஒண்ணு ஈர்க்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த ரெண்டும் எதை நோக்கி இழுக்க போகுது, எந்த பாத்துல டிராவல் பண்ண போகுதுன்னு 100% நம்மால சரியா பிரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. ஆனா இப்ப இதே இந்த 2 பொருட்களுக்கு நடுவுல இதே அளவுக்கு நிறை கொண்ட இன்னொரு பொருள் வருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த 3 ஒண்ண நோக்கி ஒண்ணு இழுக்க ஆரம்பிக்குது இல்லையா, அததான் 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்ப இந்த 3 பாடி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுங்கிறது நம்மள பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் எதை இழுக்க போகுது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்க போகுதா, இல்ல ஒண்ணு மட்டும் தனியா பிரிஞ்சு போக போகுதா, அது எந்த பாத்துல எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போகுதுன்னு நம்மளால பிரெடிக்டே பண்ண முடியாது. இப்ப இதை ஏன் சால்வ் பண்ண முடியாதுன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இல்லங்கிறது காரணம் கிடையாது. அது மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள்ங்கிறது தான் காரணம். ஏன்னா அந்த 3 பாடிக்கு நடுவுல எந்த ஒரு ஆர்டருமே கிடையாது. அங்க கம்ப்ளீட் கேயாஸ் மட்டும் தான் இருக்கு. அதை தான் நீச்சே இங்க மென்ஷன் பண்றாரு. ஒரு 3 ஆப்ஜெக்ட் ஒண்ணா சுத்தும் போது இந்த அளவுக்கு கேயாஸ் கிரியேட் ஆகுதுன்னா ஸ்பேஸ்ல பல ஆப்ஜெக்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி தான் சுத்திட்டு இருக்கு. 3 பாடி ப்ராப்ளமே இம்பாசிபிள்னா மல்டி பாடி ப்ராப்ளம்லாம் என்னன்னு சொல்றது? சோ நம்முடைய சூரிய குடும்பத்தை தாண்டி யூனிவர்ஸ்ல கம்ப்ளீட் கேயாஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட கவுண்டர் பண்றதுக்கு அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னா நம்முடைய சூரிய குடும்பம் மாதிரி ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணணுங்கிறதுல முனைப்பு காட்டிக்கிட்டே இருக்கு. அது மாதிரியான அட்டெம்ப்ட்ல ஏகப்பட்ட அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனனால தான் அங்க கேயாஸ் இருக்கு. அது மாதிரியான அட்டெம்ப்ட்ல சிறிது சக்சஸ் ஆனதுனால தான் இப்ப நம்முடைய சூரிய குடும்பம்லாம் ஆர்டரா கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு வாதம். இப்ப நீச்சே என்ன சொல்றாருன்னா நம்முடைய சூரிய குடும்பத்துல இருக்கிற இந்த ஆர்டர்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன். அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள நம்முடைய லைஃப் கிரியேட் ஆனதுங்கிறது எக்ஸெப்ஷன் ஆஃப் எக்ஸெப்ஷன். சோ மனிதர்களாகிய நமக்கு இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஆர்டரா தெரியுது. ஆனா நமக்கு ஆர்டரா தெரியுதுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க ஆர்டரா தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பீச்ல உட்காந்துக்கிட்டு சன்செட்டை பாக்குறோம். அந்த சீனை நம்ம பியூட்டிஃபுல்னு வர்ணிக்கிறோம். ஆனா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒளி சிதறல் தான். ஆனா நம்முடைய பார்வையில அது பியூட்டிஃபுல்லா தெரியுது. சோ நாம சொல்ற இந்த பியூட்டி, ஆர்டர், விஸ்டம் இது எல்லாமே நாம யூனிவர்ஸை நோக்கி வச்ச ஆந்த்ரோபோமார்பிசம். ஆந்த்ரோபோமார்பிசம்னா என்னன்னா ஒரு உயிரற்ற பொருளை நம்ம உயிருள்ளதா கருதுவோம். உதாரணத்துக்கு நம்ம இயற்கை அன்னைன்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இயற்கையை நம்ம ஒரு தாயா பாக்குறோம். ரியாலிட்டியில நேச்சருக்கு உயிர் இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆனா அதை ஒரு தாய் குணம் கொண்ட ஒரு ஏஜெண்டா நம்ம உருவகப்படுத்துறோம். இன்ஃபேக்ட் இந்த ஆந்த்ரோபோமார்பிசம்ங்கிறது நம்ம மனிதரோட பின்னி பிணைஞ்ச விஷயம். நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா உருவகப்படுத்திடுவோம். அந்த உருவகப்படுத்துனதுங்கிறது நமக்கு ஒரு நெருடலாவே இருக்காது. உதாரணத்துக்கு அனிமேஷன் படத்தையே எடுத்துக்குமே. படத்துல காரு, பைக்கு, வண்டின்னு எல்லாத்துக்குமே வாய் இருக்கும். அதை வச்சு அது பேசிட்டு இருக்கும். ரியாலிட்டியில காருக்கு உயிர் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஸ்டில் அந்த படத்துல அந்த சீனை பார்க்கும்போது நம்ம பர்சனலா கனெக்ட் ஆகும். ஒரு கார் பேசுறதுங்கிறது நமக்கு நெருடலாவே தோணாது. இதுதான் பவர் ஆஃப் ஆந்த்ரோபோமார்பிசம். ஏன்னா இந்த இடத்துல மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தான எமோஷனை ஒரு உயிரற்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்றதோட மட்டும் நிக்காம அதோட எமோஷனலா நம்ம கனெக்ட் ஆகிறோம். இப்ப இதே தான் நம்ம யூனிவர்ஸ்க்குமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஒரு ஆர்டரா இருக்கு, அது ஒரு விஸ்டத்துல ஆபரேட் ஆகுதுன்னு சொல்லி மனிதர்களுடைய நம்முடைய பெர்ஸ்பெக்டிவா நம்ம யூனிவர்ஸ் மேல திணிக்கிறோம். ஆனா நீச்சே என்ன சொல்றாருன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஆர்டர் இருக்கு. ஆனா யூனிவர்ஸ்ல வெறும் நெசசிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல நெசசிட்டிஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நெசசிட்டிஸ்னா என்னன்னா ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பல டோமினோ கட்டைகளை எடுத்துக்கிட்டு அதை வரிசையா அடுக்கி வச்சு ஒரு கட்டையை தள்ளி விட்டீங்கன்னா போதும், ஒன்னு இன்னொன்னு மேல பட்டு வரிசையா விழுந்துகிட்டே வரும்.
அது வந்து ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு கட்டை இன்னொரு கட்டை விழுறதுக்கு காரணமா இருக்கு. அந்த காரணத்துடைய எஃபெக்ட்டால இன்னொரு கட்டை விழுது. இப்ப விழுந்த இன்னொரு கட்டை விழுறதுக்கு காரணமா இருக்கு. இந்த ப்ராசஸ் கன்டின்யூ ஆகிட்டே போகும். இப்ப இதே மாதிரி இந்த யுனிவர்ஸ் வந்து ஒரு நெசசிட்டில ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஒரு பர்ப்பஸும் கிடையாது. ஜஸ்ட் ரேண்டம் ஈவென்ட்டா நடந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட காஸ் அண்ட் எஃபெக்ட்ல ரொம்ப ரேண்டமா கிரியேட் ஆனது தான் நம்முடைய சோலார் சிஸ்டம்ங்கிறது. சோலார் சிஸ்டத்தை இவ்ளோ ப்ராப்பரா உருவாக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷன்லயுமே யூனிவர்ஸ் ஆப்பரேட் ஆகல. எப்படி சம்பந்தமே இல்லாம கம்ப்ளீட் கேயாஸா ஆப்ஜெக்ட் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம உருவானது தான் இந்த சோலார் சிஸ்டமுமே. சோ இப்படிப்பட்ட கேயாஸ்லயும் நெசசிட்டிலயும் உருவானது தான் மனிதனுடைய லைஃப்மே. எதுவுமே பர்பஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகல, ரேண்டமா தான் உதயமாயிருக்கு. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஆர்டர், பியூட்டி, விஸ்டம் இருக்குதுன்னு சொல்றத குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு அடுத்ததா இந்த நேச்சர்ல விதிகள்னு சிலது இருக்குன்னு சொல்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா லான்னு ஒரு டேர்ம் வந்துட்டாலே அங்க லா கிவர்னு ஒருத்தர் வந்துருவாரு. அதாவது விதின்னு ஒண்ணு இருந்தா அந்த விதியை உருவாக்கியவர்னு ஒருத்தர் இருந்தாகணும். அந்த விதியை ஃபாலோ பண்ணி நடக்கிறவங்கன்னு சில பேர் இருந்தாகணும். அந்த விதியை மீறவங்கன்னு சில பேர் இருந்தாகணும். இப்ப சயின்ஸ்ல லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளைம் பண்றாரு. ஏன்னா தண்ணிங்கிறது லா ஆஃப் கிராவிட்டிக்கு வில்ஃபுல்லா கீழ்ப்படிஞ்சு அது கீழ் நோக்கி பாயல. அது நெசசிட்டி காரணமா தான் பாஞ்சிட்டு இருக்கு. அது எந்த ஒரு லாவுக்கும் கீழ்ப்படியல, அது எந்த ஒரு லாவையும் மீறவும் செய்யல. சோ அதுக்கு ஒரு சாய்ஸ்ங்கிறதே கிடையாது. லாங்கிறது ஒரு சின்ன டேர்ம் தான். இதுல ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாருன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அங்கதான் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஓட்டையை அவர் காயின் பண்றாரு. நீங்க லான்னு சொல்லிட்டாலே அகைன் யூனிவர்ஸ்க்கு ஒரு பர்பஸ் இருக்குங்கிற சென்ஸ் உருவாயிடும். நீங்க பர்பஸ் இருக்குன்னு பிலீவ் பண்றதுனால தான் இந்த மாதிரியான டேர்மை வச்சு நீங்க நேச்சரை அணுக ட்ரை பண்றீங்க. அவர் அதை முளையிலேயே கிள்ளி எறியணும்னு ட்ரை பண்றாரு. இப்ப அடுத்ததா என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, எப்படி இந்த யூனிவர்ஸ்க்கு பர்பஸ் கிடையாதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸ்ல எதுவுமே ஆக்சிடென்ட்டும் கிடையாது. ஏன்னா விபத்தினுடைய டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு பர்பஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையூறா நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து. ஆனா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த நேரத்துல பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்து மோதிடுச்சுன்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் ஆக்சிடென்ட். ஆனா யூனிவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு நெசசிட்டி தான். பர்பஸே இல்லாத ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்ததா டெத்துங்கிறது லைஃபுக்கு ஆப்போசிட் ஆனதுன்னு கிளைம் பண்றத குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் லைஃப்ங்கிறது டெத்தோட இன்னொரு டைப் தான். அதாவது இந்த உலகத்துல நம்மளை சுத்தி ஏகப்பட்ட உயிரற்ற பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள்ல என்ன கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கோ அதே காம்பனன்ட் தான் நம்முடைய உடல்லுமே இருக்கு. சோ நம்முடைய உயிருங்கிறது உயிரற்ற அந்த பொருளோட இன்னொரு ஃபார்மேட் தான். இப்படி சொல்றதுனால மனித உயிருக்கு வேல்யூ இல்லைன்னு அவர் கிளைம் பண்ணல. மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மனிதனுடைய உயிருக்கு வேல்யூ இருக்கு. ஆனா காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ்ல உயிரோட இருக்கிறதும் ஒண்ணுதான், உயிர் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். இப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும்னு எழுதினார் இல்லையா? அதாவது இந்த யூனிவர்ஸுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த யூனிவர்ஸ ஒரு மெஷினா பாக்குறத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே ஆர்டரா இருக்குன்னு கிளைம் பண்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த யூனிவர்ஸ் மேல ஆந்த்ரோபோமார்பிசம் பண்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த யூனிவர்ஸ்ல இயற்கை விதிகள் இருக்குன்னு சொல்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். லைஃப்ங்கிறது டெத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு கிளைம் பண்றத குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே பர்பஸ் இருக்குன்னு கிளைம் பண்றத குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இதெல்லாம் குறிச்சு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு கிளைம் பண்ணாரு இல்லையா? இததான் ஷேடோ ஆஃப் காட்னு மென்ஷன் பண்றாரு. ஏன்னா நீங்க கடவுளுங்கிற கான்செப்டை நம்பினா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸுக்கு நீங்க பர்பஸ் இருக்குன்னே கிளைம் பண்ண முடியும். ஒரு ஏத்திஸ்டும் ஒரு சயின்டிஸ்டும் கடவுள் இல்லைன்னு வேணா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க இந்த யூனிவர்ஸை ஒரு மெஷினாகவும் ஒரு ஆர்டராகவும் பாக்குறாங்க இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த காடுடைய ஷேடோல இருந்து தான் வந்தது. அவங்களுடைய தாட் ப்ராசஸை இந்த நிழலுங்கிறது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ இந்த நிழலை நம்ம மேற்கொள்ளணும்னு எழுதுறாரு. இதை நம்ம எப்ப மேற்கொள்றோமோ அப்பதான் நம்ம மனித குலத்தை நேச்சுரலைஸா மாத்துவோம். நேச்சுரலைஸ்னா சூப்பர் நேச்சுரலுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட். மேல சொன்ன வியூ எல்லாமே இந்த யூனிவர்ஸை ஒரு சூப்பர் நேச்சுரலா பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதுல இருந்து மாறி இந்த யூனிவர்ஸுக்கு பர்பஸ் இல்லைங்கிற நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தா அப்ப புதிய மாரலும் புதிய வேல்யூஸும் கிரியேட் ஆகும். அதுல நாம ஆப்பரேட் ஆகணும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னு அவர் கேட்கிறாரு. எப்ப நம்ம நேச்சரை தெய்வீகமா பாக்குறதுல இருந்து மாற போறோம்னு கேள்வி கேட்கிறாரு. சோ இதோட இந்த செக்ஷன் முடியுது. நீங்க காட் இஸ் டெட்ங்கிற இந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்கங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. யூனிவர்ஸை பத்தின உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்மே கீழ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு தீயிஸ்டா இருக்கலாம், இல்லனா ஏத்திஸ்டா இருக்கலாம். சொல்லப்பட்ட கருத்துக்களை பர்சனலா எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நம்ம ஒரு பிலாசபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக தான் பண்றோம். விருப்பம் இருந்தா தாட்ல போட்டு யோசிங்க, விருப்பம் இல்லைன்னா கடந்து போயிடுங்க. இதை பர்சனலா எடுத்துக்கிட்டு உங்க மைண்டை டார்மெண்ட் பண்ணிக்காதீங்க. நம்முடைய கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.